2025ஆம் ஆண்டிற்கான இந்த ஆண்டிற்கான முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்று தமிழகத்தில் உள்ள ஜார்ஜ் கோட்டையில் நடைபெற்றது. இந்த ஜார்ஜ் கோட்டையில் நடைபெற்ற ஆண்டிற்கான முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையுடன் நடைபெறும் என்று முன்னதாகவே அறிவிக்கப்பட்டது. ஆளுநரும் அந்த அரங்கத்திற்குள், அதாவது சட்டமன்றத்துக்குள் நுழைந்தார். முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் பாடப்பட்டிருக்கிறது. பிறகு ஆளுநர் உரை தொடங்க வேண்டும் என்று சொன்னபோது, இல்லை, நீங்கள் தேசிய கீதத்தை பாடணும் அப்படின்னு ஆளுநர் சொல்லியிருக்காரு. நம்முடைய மரபு தமிழ்நாட்டில் இதுவரையும் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்தும், பிறகு ஆளுநர் உரை, சட்டமன்ற விவாதங்கள், பிறகுதான் நம்முடைய தேசிய கீதம் பாடப்படும். இந்த மரபு தான் அப்படின்னு நம்முடைய சட்டமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எனவே நான் ஆளுநர் உரையை நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் நிராகரிச்சுட்டு வெளியே போயிட்டார். இதுதான் இன்றைக்கி ரொம்ப ஹார்ட் நியூஸ் தமிழ்நாட்டு அரசியலில். என்னை பொறுத்த வரைக்கும் இதையெல்லாம் ஒரு பெரிய நியூஸாகவே நம்ம காட்டக்கூடாது. காரணம், ஆளுநர் இதை வைத்து அரசியல் செய்து பாஜகவிற்கு அவர்களுடைய வலிமையை கூட்டுறார். இதை வைத்து திமுகவும் அரசியல் செய்து பாஜகவுக்கு எதிராக ஓட்டு வங்கியை பயன்படுத்திக் கொள்கிறது. நிச்சயமாகவே இது பாஜகவிற்கும் திமுகவுக்கும் தான் லாபமே தவிர மற்ற எந்த அரசியல் கட்சிக்கும், ஒருவேளை திமுக கூட்டணியில் இருக்கிற அரசியல் கட்சிக்கு இது லாபமாக இருக்கலாம், பாஜகவில் இருக்கிற அரசியல் கட்சிகள், கூட்டணி கட்சிகளுக்கு இது லாபமாக இருக்கலாம். ஆனால் உண்மையாகவே தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த செய்தியால், இந்த ஆளுநருடைய நிராகரிப்பால், ஆளுநருடைய வெளியேற்றத்தால் எந்த பயனும் கிடையாது என்பதுதான் உண்மை. காரணம், இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெஞ்சன் புயல் வந்துச்சு. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாடு அரசு அறிவித்த 2000 ரூபாய் எல்லா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா கிராமத்துக்கும் சென்றடையவே இல்லை. ஒரு சில கிராமங்களில் நிராகரித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் கடந்தும் விவசாயிகள், பெஞ்சன் புயலில் எல்லா விவசாய பயிர்களும் அழிந்தது. இதுவரைக்கும் வெள்ளம் வந்து 1 மாதம் ஆக போகுது. இதுவரைக்கும் வெள்ள நிவாரணங்கள் மக்களுக்கிடையே போய் அடையவே இல்லை. இதையெல்லாம் விட்டுட்டு இந்த ஆளுநர் உரை, ஆளுநர் நிராகரிப்பு, இதையெல்லாம் பெரிய பிரேக்கிங் நியூஸாக இன்றைய தமிழகத்தினுடைய தகுதி இல்லாத மீடியாக்கள் இதெல்லாம் உருவாக்குது. இதை வைத்து பாஜக போன்ற கட்சிகள் ஆளுநருக்கு ஆதரவாக அறிக்கை விடுவதும், இதை வைத்து திமுக போன்ற கட்சிகள் நாளை மிகப்பெரிய போராட்டத்தை ஆளுநருக்காக. சார், இதுக்கெல்லாம் போராட்டம் பண்ணி என்ன சார் பரப்போம்? ஒரு மனிதனுக்காக போராடாதீங்க சார். இன்றைக்கி பெஞ்சன் புயலால் இத்தனையோ மாவட்டங்கள் மிகப்பெரிய பாதிப்பு. இதையெல்லாம் அரசு சரியாக கணக்கெடுக்கவே இல்லை. ஏதோ கண் துடைப்புக்காக 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த 2000 கூட எல்லாருக்கும் போகவே இல்லை. ஆனால் சென்ற ஆண்டு சென்னையில் 6000 வரைக்கும் கொடுத்தாங்க. ஆனால் வட மாவட்டங்களில் இருக்கிற மிக முக்கியமான கிராமப்புற மாவட்டங்களுக்கு வெறும் 2000 ரூபாய், அதுவும் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் போகவே இல்லை. பல்வேறு கிராமங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் தான் அரசியல் படுத்தணும். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, கள்ளக்குறிச்சியில் 70க்கும் மேற்பட்ட கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்தது. அன்றைக்கி அவங்க மேலே குண்டாஸ் போட்டாங்க. இன்றைக்கி அந்த குண்டாஸையே அவங்க வாபஸ் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி செய்திகளை அரசியல் படுத்தணும். விளிம்பு நிலை மக்களுக்கு என்ன தேவை, விளிம்பு நிலை மக்களுக்கு அரசு திட்டங்கள் போகிறதா, அரசு எப்படி வெறும் விளம்பரத்தில் மட்டும் வாழுது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் மிகப்பெரிய பிரச்சாரத்தை மேற்கொள்ளணும், மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தணும். வெறும் ஆளுநருடைய அரசியல் இதையெல்லாம் பெரிதுபடுத்தக்கூடாது. திமுகவிற்கு தன்னுடைய ஆட்சியில் நடக்கிற குறைகளெல்லாம் மறைப்பதற்காக நாளைக்கு ஆளுநருக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம். இதை வைத்து நாளைக்கு 2-3 நாள் விவாதங்கள் போகும். மீடியாக்களில் நம்மளோட விவாதம் என்ற பெயரில் ஒரு தகுதி இல்லாத திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிறவங்க பெரும்பான்மையாக கூட்டம் உட்காந்துக்கிட்டு ஆளுநரை பற்றி விமர்சனம் பண்ணுறது, இதெல்லாம் விளிம்பு நிலை மக்களுக்கு என்ன சார் பயன்? விளிம்பு நிலை மக்களுக்கு தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்கள் வருகிறதா, மத்திய அரசினுடைய திட்டங்கள் வருகிறதா? ஆக்கப்பூர்வமான செய்திகளை பகிர்ந்து கொள்வதும், ஆக்கப்பூர்வமான செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தயவு செஞ்சு தேவையில்லாத செய்திகள், விளம்பரங்கிறதெல்லாம் வெட்டி அரசியல் செய்திகள், இந்த செய்தியெல்லாம் மிக பெரிதாகப்படுத்தி எங்களுடைய விளிம்பு நிலை மக்களுடைய அரசியலே இன்று எந்த வாய்ப்பும் இல்லாமல் போகிவிட்டது. இதுதான் வருத்தம்.